Hi guys. Last pavement friction video la நம்ம lateral friction and longitudinal friction பத்தி பார்த்திருந்தோம். longitudinal friction and lateral friction எப்படி நம்ம பேமெண்ட்ல ஜெனரேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் சர்ஃபேஸ் டெக்ஸ்சர். சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் அப்படின்னா அது எதுவும் இல்லை, ஜஸ்ட் உங்களோட பேமெண்ட்ல இருக்க அண்டுலேஷன்ஸ் ஆர் உங்களோட பேமெண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, அதோட ஸ்மூத்தா இருக்கா ரஃபா இருக்கா அப்படின்றது தான் பேமெண்ட் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்றாங்க. மெயினா மைக்ரோ அண்ட் மேக்ரோ டெக்ஸ்சர் இது ரெண்டும் தான் ஃபிரிக்ஷனை அஃபெக்ட் பண்ற பேமெண்ட் டெக்ஸ்சர். மைக்ரோ டெக்ஸ்சர்னா எதுவும் இல்லை, ஒரு பேமெண்ட்ல இருக்க அக்ரிகேட் பார்ட்டிகளோட ஈச் அக்ரிகேட் பார்ட்டிகளோட சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். இப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லோட சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மைக்ரோ டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்றோம். மேக்ரோ டெக்ஸ்சர்னா இப்ப ரெண்டு கல் இருக்கப்ப ரெண்டு அக்ரிகேட் இருக்கப்ப இந்த அக்ரிகேட்டோட இன்டர்லாக்கிங் ஆர் அதுக்குள்ள ஸ்பேசிங் ஏர் வாய்ஸ் அந்த கேட்டகரியை மேக்ரோ டெக்ஸ்சர் சொல்றாங்க. அதை வந்து நீங்க இந்த பிக்சர்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்ப மைக்ரோ மேக்ரோ மட்டும் இல்லாம மெகா டெக்ஸ்சர் இன்னொரு டெக்ஸ்சர் இருக்கு. மெகா டெக்ஸ்சர் எதுவும் இல்லை, இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரஃப்னஸ்ல இருந்து ஆரம்பிச்சிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேமெண்ட் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜூம் அவுட்ல இருந்து ஜூம் இன் போற மாதிரி ஒரு பேமெண்ட் சர்ஃபேஸ் பாக்குறீங்க, அதுல வந்து மேடும் பள்ளமா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரஃப்னஸ்ன்னு சொல்லிக்கோங்க. அதாவது அதுல டிஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படியே ஜூம் இன் பண்ணீங்கன்னா மெகா டெக்ஸ்சர்னா பர்டிகுலர் டிஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு பாட் ஹோல் இருந்தாலோ ஒரு பர்டிகுலரா ஒரு இடத்துல ஒரு டிஸ்ட்ரெஸ் இருந்தாலோ அதை வந்து மெகா டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மேக்ரோ டெக்ஸ்சர் இருக்கும். மேக்ரோ டெக்ஸ்சர்னா இன்னும் ஜூம் இன் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ரெண்டு அக்ரிகேட்ஸ் நிறைய அக்ரிகேட்ஸ் இருக்கு, அந்த அக்ரிகேட்ஸோட இன்டர்லாக்கிங் அதோட இம்ப்ரெஷன்ஸ் பார்க்கணும், அதுதான் மேக்ரோ டெக்ஸ்சர். அண்ட் மைக்ரோ டெக்ஸ்சர் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் அக்ரிகேட்டை இங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அக்ரிகேட்டை ஜூம் பண்ணி பாக்குறது தான் மைக்ரோ டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மைக்ரோ டெக்ஸ்சர் இஸ் a function of surface properties of materials. மேக்ரோ டெக்ஸ்சர் it highly depends on the mixture properties of the materials. அதாவது மிக்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னென்ன அக்ரிகேட் எவ்வளவு எடுக்கிறோம், இப்ப அதுல பைண்டர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பொறுத்து மாறும் மேக்ரோ டெக்ஸ்சர். அண்ட் மெகா டெக்ஸ்சர் வந்து டிஸ்ட்ரெஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸ் ஆன் தி பேமெண்ட் சர்ஃபேஸ் பொறுத்து மாறும். நெக்ஸ்ட் இந்த மைக்ரோ மேக்ரோ டெக்ஸ்சர்லாம் ஸ்பீடை பொறுத்து எப்படி ரிலேட் ஆகுது. உங்களோட மைக்ரோ டெக்ஸ்சர் வந்து லோ ஸ்பீட்ஸ்ல வந்து உங்களுக்கு பேமெண்ட்க்கு ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். லோ ஸ்பீட்ல வந்து உங்களோட பேமெண்ட்ல ஃப்ரிக்ஷன் வேணும்னா அது மைக்ரோ டெக்ஸ்சர் தான் உங்களுக்கு கொடுக்குது. அதே வந்து ஹை ஸ்பீட்ல போறப்ப உங்களுக்கு மேக்ரோ டெக்ஸ்சர் தான் உங்க பேமெண்ட்ல ஃப்ரிக்ஷன் அதிகமா கொடுக்குது. அதாவது எப்படின்னா ஹை ஸ்பீட்ல போகும்போது இப்போ ஒரு பெட் சர்ஃபேஸ்ல போறீங்கன்னா ப்ராப்பர் ட்ரைனேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கறது மேக்ரோ டெக்ஸ்சர். ஸோ ப்ராப்பர் ட்ரைனேஜ்னால உங்களோட உங்களோட பேமெண்ட் சர்ஃபேஸ்க்கும் டயருக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதுவே ப்ராப்பர் ட்ரைனேஜ் இல்லைன்னா இப்ப பேமெண்ட் சர்ஃபேஸ்க்கும் உங்க டயருக்கும் இன்ட்ராக்ஷன் இல்லாம ஸ்கிட்டிங் அண்ட் ஸ்லைடிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை இந்த ட்ரைனேஜ் மூலமா ரிமூவ் பண்றதுனால உங்களை வந்து இப்ப மைக்ரோ டெக்ஸ்சர் ஆக்ட் ஆகும். அந்த இடத்துல மைக்ரோ டெக்ஸ்சர் இந்த இன்ட்ராக்ஷனோட மைக்ரோ டெக்ஸ்சர் ஆக்ட் ஆகி உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் கிடைக்கும். ஸோ மைக்ரோ டெக்ஸ்சர் ஆக்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்றது மேக்ரோ டெக்ஸ்சர் உங்களுக்கு வந்து இப்போ வெட் கண்டிஷன்ல ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஹிஸ்டரிசிஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஹிஸ்டரிசிஸ்ன்றது லாஸ் ஆஃப் எனர்ஜி டியூ இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அப்படின்றது. ஸோ இந்த ஹிஸ்டரிசிஸ்ன்றது எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீடு. ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு எக்ஸ்போனென்ஷியலா ஹிஸ்டரிசிஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ 95% ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து உங்க ஹிஸ்டரிசிஸால ஜென்ரேட் ஆகுது அட் 100 kmph ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட் வாட் ஆர் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் திஸ் டெக்ஸ்சர்? அக்ரிகேட் டைமென்ஷன் சொன்ன மாதிரி இப்போ இன்டர்லாக்கிங் மேக்ரோ டெக்ஸ்சர் எதனால அஃபெக்ட் ஆகுது? அக்ரிகேட் பேஸ் பண்ணி தான் இருக்கு எல்லாம் மைக்ரோ அண்ட் மேக்ரோ டெக்ஸ்சர். ஸோ இன்டர்லாக்கிங் அதோட ஆங்குலாரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதுல டிபெண்ட் ஆகி வரும். டைப் ஆஃப் அக்ரிகேட் என்ன டைப் யூஸ் பண்றோம், டைப் வச்சு தான் நம்ம சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்ல முடியும். ஸோ டைப் ஆஃப் அக்ரிகேட். நெக்ஸ்ட் பைண்டர் விஸ்காசிட்டி அண்ட் கண்டென்ட். பைண்டரோட விஸ்காசிட்டி அண்ட் கண்டென்ட் இப்போ மேக்ரோ டெக்ஸ்சர் பைண்டரோட விஸ்காசிட்டி அதிகமா இல்ல கம்மியா இருக்கு. ஸோ அது வந்து மேக்ரோ டெக்ஸ்சர் வந்து பாதிக்கும். இப்போ ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடைச்சாலோ இல்ல பைண்டர் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மேக்ரோ டெக்ஸ்சர் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு அது வந்து மேக்ரோ டெக்ஸ்சரை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மிக்ஸ் கிரடேஷன் சொன்ன மாதிரி எவ்வளவு கிரடேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களோட இன்டர்லாக்கிங் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அதுவும் எப்படி அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் மிக்ஸ் ஏர் வாய்ட்ஸ் அண்ட் லேயர் திக்னஸ். லேயர் திக்னஸ் எப்படின்னா உங்களோட ட்ரைனேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ட்ரைனேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது மேக்ரோ டெக்ஸ்சர் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஹைட்ரோபிளானிங். ஹைட்ரோபிளானிங்னா என்னன்னா இப்போ ஒரு வெஹிக்கல் வெட் பேமெண்ட் சர்ஃபேஸ்ல மூவ் ஆகும்போது உங்க வண்டியோட டயருக்கும் உங்க பேமெண்ட் சர்ஃபேஸ்க்கும் நடுவுல ஒரு தின் ஃபிலிம் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகும். இந்த வாட்டர் வந்து உங்க வண்டியில் உங்க டயரோட த்ரெட்ஸ் வழியா டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ இந்த டிஸ்பிளேஸ் ஆகாம வாட்டர் எக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னா உங்க வண்டி ஸ்லைட் ஆக வாய்ப்பு இருக்கு. இது எப்ப எக்ஸஸா இந்த வாட்டர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக உங்க டயருக்கும் உங்க பேமெண்ட் சர்ஃபேஸ்க்கும் உள்ள கான்டாக்ட் ஏரியா கம்மியாயிட்டே வரும். ஸோ இதனால வந்து ஹைட்ரோபிளானிங் அதிகமாகி உங்க வண்டி ஸ்கிட் ஆக வாய்ப்பு இருக்கு.
ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லோ ஸ்பீட்ல வந்து கான்டாக்ட் ஏரியா அதிகமா இருக்கு. மாடரேட் ஸ்பீட்ல அது அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டே வருது. ஹை ஸ்பீட்ல சுத்தமா கான்டாக்டே இல்ல. ஸோ இப்போ வந்து உங்க வண்டி ஸ்கிட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மைக்ரோ டெக்ஸ்டர், மேக்ரோ டெக்ஸ்டர், ஹைட்ரோ பிளானிங் எல்லாமே பார்த்துருக்கோம். இது வந்து ஏர்போர்ட் ரன்வேஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஹைட்ரோ பிளானிங் ரிமூவ் பண்ண முடியாது. பட் ரெடியூஸ் பண்றதுக்கு ஏர்போர்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா க்ரூவிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்க லெஃப்ட்ல இருக்கிறது க்ரூவிங், ரைட்ல இருக்கிறது மேக்ரோ டெக்ஸ்டர் கிடைக்கும். இப்போ இந்த க்ரூவிங்னால என்ன ஆகும்னா உங்களோட வாட்டர் வந்து மோர் மோர் டிஸ்சார்ஜ் கிடைக்கும். உங்களோட வாட்டர் ட்ரைனேஜ் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமா கிடைக்கும். இதனால வந்து ஹைட்ரோ பிளானிங்கை வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஃபிளைட்ஸ்க்கு. ஸோ ஹைவேஸ்ல வந்து இன்னொரு பிரச்சனை இல்லைன்னா இப்போ ஏர்போர்ட்ஸ்ல வந்து உங்களோட ஃபிளைட் லேண்ட் ஆகும்போது அதனால ஃபார்ம் ஆகிற ஹீட்னாலையும் ப்ரெஷர்னாலையும் உங்களோட டயர்ல இருக்க ரப்பர் வந்து பேமெண்ட்ல அப்படியே செட்டில் ஆயிடும். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்கு. இதனால வந்து ஏன் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பேமெண்ட் சர்ஃபேஸ்ல அப்படியே அந்த டயரோட டயரோட ரப்பர் மெட்டீரியல்ஸ் படிய உங்களோட ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆயிடும். அதாவது மைக்ரோ டெக்ஸ்டர், மேக்ரோ டெக்ஸ்டர் ரெண்டுமே இதனால பாதிக்கப்படும். அதனால வந்து உங்களோட ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆயிடும். ஸோ இதை வந்து பீரியாடிக்கா ரிமூவ் பண்ணுவாங்க. இது ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ரிமூவ் பண்றதுல 3 டெக்னிக்ஸ் பேசிக்கா யூஸ் பண்றாங்க. ஒன்னு ஷார்ட் பிளாஸ்டிங், இன்னொன்று வாட்டர் பிளாஸ்டிங் அண்ட் கெமிக்கல் ரிமூவல். ஷார்ட் பிளாஸ்டிங்னா மெட்டல் பெல்லட்ஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சு ஹை ஃபோர்ஸ், ஹை ப்ரெஷர்ல வந்து அந்த இடத்துல ரப்பர் மெட்டீரியல்ஸ் இருக்க இடத்துல ஹை ப்ரெஷர்ஸ்ல அப்ளை பண்ணி உங்க ரப்பரை ரிமூவ் பண்ணி அதுல செட்டில் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வாட்டர் பிளாஸ்டிங். வாட்டர் பிளாஸ்டிங்னா சிமிலர் தான். இங்க வந்து ஹை ப்ரெஷர் வாட்டர் யூஸ் பண்ணி உங்களோட ரப்பர் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் பண்ணுவாங்க. கெமிக்கல் ரிமூவல்ல வேரியஸ் கெமிக்கல் யூஸ் பண்ணி ரப்பரை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க. இதுல மோஸ்ட் எஃபெக்டிவா யூஸ் பண்றது வந்து ஷார்ட் பிளாஸ்டிங் தான். தேங்க்யூ கைஸ்.